ஏன்னா விஜய் என்கிற ஒரு பிரபலம் என்ன பண்ணுவார், யார் மேல அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார் இன்னும் யாராலும் சொல்ல முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து ஒன்று போகுது. ஆனால் தேமுதிக இதுவரையும் திமுகவோட வராத ஒரு கூட்டணி. கடந்த முறை அதிமுகவுடன் இருந்த கூட்டணி, பாஜகவுடன் இருந்த ஒரு இது, அவங்கள்ட்ட இருந்த ஓட் பேங்க் இப்போ இவங்கள்ட்ட வராங்கிறப்ப நிச்சயமா கூடுதல் பலம் தான். இப்போ காங்கிரஸ் நம்ம 40 கேட்டோமா, சரி இல்ல நீங்க 25 வாங்கியே 17 ஜெயிச்சிங்க, இப்போ அதே 25 கொடுத்தாலும் நீங்க 19, 20 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தேமுதிக வாய்ப்பு கூடுது. இப்போ விழுப்புரத்துல, கள்ளக்குறிச்சியில, தருமபுரியில, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர்ல காங்கிரஸ் 2 இடம் கூட வாங்கி நின்னா அல்லது ஏற்கனவே தோற்ற இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேமுதிகவுடைய கூடுதல் வாக்குகள் அதுவும் ஒரு காரணம் தான். அதையெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தேமுதிகவுடைய வரவு ஸ்டாலினுக்கு பயன்படும். தேமுதிக வந்தது இன்னைக்கு காலையில தானே, முந்தா நாளே வேணுகோபால் சொல்லிட்டு போயிட்டார்ல, உறுதிப்பட தொடரணும். எந்த வேணுகோபால் செல்மிஷம் பண்றாருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதுல உண்மையும் இருக்கு. அதே வேணுகோபால் அதே சென்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சுல்ல. ஏன்னா திமுகவினுடைய அந்த கோபமும் ஆக்ரோஷமும் கலந்த மௌனம் இருக்குல்ல, அதை காங்கிரஸ் ஸ்மெல் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். நியாயமான கோபங்க. எப்படிங்க ஒருத்தர் அளவு பண்ணீங்க? சுயமரியாதையுள்ள சொரணையுள்ள எந்த கட்சிக்கும் அந்த கோபம் வருங்க?